ஜாழ் மாவட்டத்தில் உள்ள 3 சபைகளுக்கான முதல்வர் தெரிவுகள் நாளை நடைபெற உள்ளன. குறிப்பாக இந்த முதல்வர் தெரிவுகளில் தங்களுடைய கட்சியினை சேர்ந்தவர்களை வெற்றி பெற வைப்பதற்காக அல்லது அந்த சபைகளில் தங்களுடைய கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்கான முனைப்பான நடவடிக்கைகளில் தமிழ் கட்சிகள் ஈடுபட்டு வருகின்றன. இந்த முனைப்பான நடவடிக்கைகள் அல்லது இந்த முதல்வர் தெரிவில் தீவிரமாக செயற்பட்டு வரக்கூடிய இந்த தமிழரசு கட்சிகளுடைய செயற்பாடு காரணமாக நாளை எதிர்பாராத விதமான பல சம்பவங்கள் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதற்கான சந்தர்ப்பங்களும் உள்ளதாகவும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக யாழ் மாநகர சபையில் NDP அதாவது அனுரகுமார திசாநாயக்காவின் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியினர் போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கு மேலாக சாவகச்சேரி நகர சபையினை எடுத்து பார்த்தால் அங்கு 2 உறுப்பினர்கள் தங்களுடைய பதவியினை இழக்கக்கூடிய சந்தர்ப்பம் உள்ளதாக கூறப்படுகின்றது. அதற்கான தீர்ப்பு நாளை வெளிவர உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் நாளை நடைபெறுகின்ற அந்த யாழ் மாநகர சபை, சாவகச்சேரி நகர சபை, நல்லூர் பிரதேச சபை ஆகியவற்றுக்கான இந்த ஆட்சி அமைப்பு அல்லது முதல்வர் தேர்வுகளில் நடைபெற உள்ள அந்த எதிர்பாராத விதமான சம்பவங்கள் என்னவாக இருக்க போகின்றது என்பது சம்பந்தமாகவும் அதனையும் தாண்டி அந்த சபைகளில் எந்த கட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் தற்பொழுது நிலவுகின்றது என்பது சம்பந்தமான விரிவான தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். வணக்கம், இது ஜேசட் தமிழ் ரிப்போர்ட். நமது தளத்திற்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் நமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு செய்தால் தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடக்கூடிய புதிய புதிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக யாழ் மாநகர சபை, சாவகச்சேரி நகர சபை, நல்லூர் பிரதேச சபை ஆகியவற்றுக்கான முதல்வர் தெரிவுகளை நாளை நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முதல்வர் தெரிவுகளின் போது பெரும்பாலாக தமிழ் கட்சிகள் கொண்டுள்ள நிலைப்பாட்டின் அடிப்படையில் அந்தந்த சபைகளில் முதன்மை பெற்றுள்ள அல்லது அதிக ஆசனங்களை பெற்றுள்ள அல்லது அதிக வாக்குகளை பெற்றுள்ள கட்சிகள் ஆட்சி அமைக்க வேண்டும். அதற்கு மற்ற கட்சிகள் அதாவது மற்ற தமிழ் தேசிய கட்சிகள் இடமளிக்க வேண்டும் என்பது ஒரு நிலைப்பாடாக இருந்து வருகின்றது. இவ்வாறான நிலையில் இந்த தமிழ் தேசிய கட்சிகள் தாங்கள் ஆட்சி அமைப்பு தொடர்பில் ஒவ்வொரு தரப்பினர்களுடனும் இணக்கப்பாடு அல்லது கொள்கை உடன்படிக்கைகளை ஏற்படுத்தி வருகின்றனர். இதற்கு மேலாக பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இவ்வாறான நிலையில் யாழ் மாவட்டத்தில் பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்ற யாழ் மாநகர சபையின் முதல்வர் தெரிவு நாளை நடைபெற உள்ளது. இந்த முதல்வர் தெரிவில் இலங்கை தமிழரசு கட்சியும் போட்டியிட உள்ளது. அதற்கு மேலாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியும் போட்டியிட உள்ளது. மூன்றாவது தரப்பாக தற்பொழுது அனுரகுமார திசாநாயக்காவின் தலைமையிலான தேசிய மக்கள் கட்சியினரும் தாங்கள் ஒரு முதல்வர் வேட்பாளரை நிறுத்த உள்ளதாக அறிவித்துள்ளனர். இவ்வாறான நிலையில் இந்த யாழ் மாநகர சபையில் நாளை நடைபெற உள்ள இந்த முதல்வர் தெரிவுக்கான தேர்தல் எவ்வாறாக அமைய போகின்றது என்பதனை பார்த்தால், நடைபெற்று முடிந்த தேர்தலின் அடிப்படையில் இந்த யாழ் மாநகர சபையில் இலங்கை தமிழரசு கட்சியினர் முன்னிலையில் இருந்திருந்தனர். குறிப்பாக அவர்கள் 13 உறுப்பினர்களை கொண்டு இந்த முன்னிலையில் உள்ளனர். 2வது இடத்தினை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினர் பெற்றிருந்தனர். அவர்கள் 12 உறுப்பினர்களை பெற்றிருந்தனர். அடுத்தபடியாக அனுரகுமார திசாநாயக்காவின் தலைமையிலான தேசிய மக்கள் கட்சியினர் 10 ஆசனங்களை பெற்று 3வது இடத்தில் இருந்திருந்தனர். இவ்வாறான நிலையில் நாளை நடைபெற உள்ள இந்த முதல்வர் தெரிவின் போது இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் மதிவதனி என்கின்ற உறுப்பினர் முதல்வராக அவர்கள் கிடைத்துள்ளனர். அவர் அந்த தேர்தலில் போட்டியிடுவார் என்று உறுதிபட அறிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி சார்பில் யார் முதல்வராக போட்டியிடுவார்கள் என்பது சம்பந்தமாக இதுவரை அறிவிக்கப்படவில்லை. இருப்பினும் அவர்கள் 12 உறுப்பினர்களை கொண்டிருந்த நிலையில் நாளையும் அவர்கள் போட்டியில் கலந்து கொள்வார்கள். இதற்கு மேலாக அனுரகுமார திசாநாயக்காவின் தேசிய மக்கள் சக்தி சார்பில் யாழ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் விரிவுரையாளர் கபிலன் முதல்வர் தெரிவு போட்டியில் பங்கு பெற்றுவார் அல்லது அந்த போட்டியில் ஈடுபடுவார் என்று அந்த கட்சியினர் தற்பொழுது அறிவித்துள்ளனர். இவ்வாறான நிலையில் யாழ் மாநகர சபையில் நாளை நடைபெற உள்ள அந்த முதல்வர் தெரிவில் மும்முனை போட்டிகள் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த முதல்வர் தெரிவுக்கான போட்டியில் இலங்கை தமிழரசு கட்சியினர் வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருப்பதாக தற்பொழுது தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு தமிழரசு கட்சியினர் வெற்றி பெறுவதற்கான அதிக சந்தர்ப்பம் இருப்பதாக கூறப்படுவதற்கான காரணம், அவர்கள் ஏற்கனவே 13 உறுப்பினர்களை தம்மசம் வைத்துள்ளனர். இதற்கு மேலாக EPDP கட்சியினருடன் அவர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் அவர்களும் அவர்களுக்கு ஆதரவு வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் அடிப்படையில் EPDP கட்சியினருடைய 4 உறுப்பினர்களையும் அவர்களுடன் இணைத்துக் கொண்டால் 17 உறுப்பினர்கள் அவர்கள் சார்பாக அல்லது அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதனையும் தாண்டி யாழ் மாநகர சபை பொறுத்தமட்டில் UND மற்றும் சஜித் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியினர் ஒவ்வொரு ஆசனங்களை பெற்றுள்ளனர். அவர்களும் இலங்கை தமிழரசு கட்சிக்கு வாக்களிப்பார்கள் அல்லது ஆதரவு வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் அடிப்படையில் மொத்தமாக 19 உறுப்பினர்களை கொண்டு இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட உள்ள மதிவதனி யாழ் மாநகர சபையில் முதல்வராக தெரிவு செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இருப்பினும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி சார்பிலும் ஒரு முதல்வர் வேட்பாளர் போட்டியிடுவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை பொறுத்தமட்டில் அவர்கள் 12 உறுப்பினர்களை தம்மசம் வைத்துள்ளனர். அவர்கள் இந்த ஆட்சி அமைப்பு அதாவது உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக சங்க கூட்டணியுடன் ஒரு உடன்படிக்கையினை கொள்கை உடன்படிக்கையினை கைச்சாத்திட்டுள்ளனர். அதன்படி இந்த யாழ் மாநகர சபையில் இந்த சங்க கூட்டணியினருக்கு 4 உறுப்பினர்கள் உள்ளார்கள்.
அவர்களும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசுக்கு ஆதரவு வழங்கினால் மொத்தமாக அவர்களுக்கு 16 உறுப்பினர்களுடைய ஆதரவை பெறக்கூடியதாகவே இருக்கும். இவ்வாறான நிலையில் தான் நாளை நடைபெற உள்ள இந்த யாழ் மாநகர சபையின் முதல்வர் தெரிவுக்கான போட்டியில் இலங்கை தமிழரசு கட்சியினர் வெற்றி பெறுவார்கள், வெற்றி பெற்று யாழ் மாநகர சபையில் ஆட்சி அமைப்பார்கள் என்று கூறப்படுகின்றது. இருப்பினும் நாளை நடைபெறுகின்ற அந்த தேர்தலில் தான் இதற்கான இறுதி முடிவு அறிவிக்கப்படும். அந்த இறுதி முடிவு நான் குறிப்பிட்டது போன்று இலங்கை தமிழரசு கட்சி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கு மேலாக சாவகச்சேரி நகர சபைக்கான முதல்வர் தெரிவு நாளை நடைபெற உள்ளது. அந்த சபையினை பொறுத்தமட்டில் நகரபிதா என்று அழைக்கப்படும் சபை முதல்வர் நாளை தெரிவு செய்யப்பட உள்ளார். அந்த சாவகச்சேரி நகர சபையை எடுத்து பார்த்தால் அங்கு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினரே முன்னிலையில் உள்ளனர். அதற்கு அடுத்தபடியாக இலங்கை தமிழரசு கட்சியினர் 2வது இடத்தில் உள்ளனர். மொத்தமாக 18 உறுப்பினர்களை கொண்ட அந்த சபையில் 10 உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்தால் ஒருவர் முதல்வராக அல்லது நகரபிதாவாக தெரிவு செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. இவ்வாறான நிலையில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினர் 6 உறுப்பினர்களை கொண்டுள்ளனர். இலங்கை தமிழரசு கட்சியினரும் 6 உறுப்பினர்களை கொண்டுள்ளனர். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியுடன் இணக்கப்பாட்டு, அதாவது கொள்கை இணக்கப்பாட்டில் எட்டியுள்ள சங்கு கூட்டணியினர் அந்த சபையில் 2 உறுப்பினர்களை கொண்டுள்ளனர். அவ்வாறான நிலையில் அவர்கள் மொத்தமாக 8 உறுப்பினர்களை, அதாவது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினர் 8 உறுப்பினர்களுடைய ஆதரவுடன் உள்ளார்கள். இலங்கை தமிழரசு கட்சி தங்களுடைய கட்சி சார்ந்த 6 உறுப்பினர்களை கொண்டுள்ள நிலையிலும் தமிழரசு கட்சியுடன் ஆட்சி இணக்கப்பாட்டலை கொண்டுள்ள இந்த இபிடிபி கட்சியினர் 1 ஆசனத்தை பெற்று வைத்துள்ளனர். இவ்வாறான நிலையில் அவர்கள் 7 ஆசனங்களை கொண்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியினர் உள்ளனர். இருப்பினும் அவர்களுக்கு மேலாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினரும் சங்க கூட்டணியினரும் இணைந்து அங்கு ஆட்சி அமைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. இருப்பினும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் அங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த 2 உறுப்பினர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது அவர்களுடைய உறுப்பினருமையை ரத்து செய்ய கோரிய வழக்கு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு இன்று விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்த போது அதன் தீர்ப்பு நாளை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு அந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நாளை அந்த நகர சபைக்கான முதல்வர் தெரிவு நடைபெற உள்ள நிலையில் அந்த நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள அல்லது நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குக்கான தீர்ப்பும் வெளிவர உள்ளது. இவ்வாறான நிலையில் அந்த தீர்ப்பு அந்த உறுப்பினர்களுடைய உறுப்புரிமையை ரத்து செய்யுமாக இருந்தால் அங்கு மீண்டும் தமிழரசு கட்சியினரை ஆட்சி அமைக்கக்கூடிய அதிக சந்தர்ப்பம் இருப்பதாக கூறப்படுகின்றது. இருப்பினும் அந்த வழக்கு நடவடிக்கைகளில் வழங்கப்படுகின்ற தீர்ப்பினை அடிப்படையாக கொண்டே நாளை அங்கு நடைபெற உள்ள முதல்வர் தெரிவு, அதாவது நகரபிதா தெரிவில் யார் வெற்றி பெறுவார்கள் என்று உறுதியாக கூற முடிய சூழல் தான் தற்பொழுது நிலவி வருகின்றது. இந்த 2 சபைகளில் ஆட்சி அமைப்பது அல்லது முதல்வர் தெரிவுகளில் இழுபறி நிலை இவ்வாறு காணப்படுகின்ற போதிலும் நாளை நடைபெற உள்ள நல்லூர் பிரதேச சபைக்கான முதல்வர் தெரிவின் போது எந்த விதமான இழுபறிகளும் இல்லாமல் சுமூகமான முறையில் அந்த முதல்வர் தெரிவு இடம்பெறும் என்று கூறப்படுகின்றது. குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சிக்கும் தமிழ் மக்கள் கூட்டணிக்கும் இடையிலான ஒரு கொள்கை உடன்படிக்கை ஒன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு அவர்கள் ஆதரவு வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் நல்லூர் பிரதேச சபையினை பொறுத்தமட்டில் அந்த சபையின் ஆட்சி காலத்தினை 2 வருடங்களாக பகிர்வது தொடர்பான உடன்பாடும் அவர்கள் எட்டியுள்ளனர். இதன் அடிப்படையில் நாளை நடைபெற உள்ள, அதாவது நாளை நல்லூர் பிரதேச சபையில் நடைபெற உள்ள முதல்வர் தெரிவின் போது மான் சின்னத்தில் போட்டியிட்டிருந்த மயூரன் முதல்வராக தெரிவு செய்யப்பட்டு தொடர்ந்து 2 வருடங்களுக்கு ஆட்சி அமைப்பார் அல்லது ஆட்சியை நடத்துவார் என்று கூறப்படுகின்றது. மீதியுள்ள 2 வருடங்களின் போதும் தமிழரசு கட்சியின் சார்பில் ஒருவர் ஆட்சி அமைப்பார் அல்லது முதல்வராக தெரிவு செய்யப்படுவார் என்றும் கூறப்படுகின்றது. இருப்பினும் நாளை நடைபெறுகின்ற அந்த முதல்வர் தெரிவுக்கான தேர்தல் முடிவின் போதுதான் இந்த 3 சபைகளுக்கான முதல்வர்கள் யார் என்பது சம்பந்தமான இறுதி முடிவு அறிவிக்கப்படும். அந்த முடிவு அறிவிக்கப்படும் போது அதனையும் எமது தளத்தினூடாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். இவ்வாறு ஒரு புதிய தகவலுடன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.